வணக்கம் மக்களே. உடல்ல ரத்த அளவை அதிகரிக்க உதவக்கூடிய ஆகச்சிறந்த உணவுகள் என்னென்னது தெரிஞ்சுக்கலாமா? சரி வாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா ரத்தமே குறைபாடு இருந்தா எப்படிங்க? பெரும்பாலான உடல்ல ரத்தம் இல்லாதது கூட மக்களுக்கு தெரியாது. இதன் காரணமா உடல்ல பல வகையான நோய்கள் வருவதற்கான ஆபத்து பன்மடங்கு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல ரத்தம் இல்லாததுனால ரத்த சோகை பிரச்சனை ஏற்படலாம். உடல்ல ரத்தம் இல்லாததுனால ஹீமோகுளோபினோட அளவு பார்த்தீங்கன்னா குறையுது. இந்த மாதிரி நிறையவே பாதிப்புகள் நம்மளுடைய உடல்ல நமக்கு தெரியாம ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரத்தத்த குறையாம நம்ம ரத்தத்த அதிகரிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது என்ன மாதிரியான உணவுகள நம்ம பயன்படுத்துறதுன்றத தெரிஞ்சுக்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் மக்களே. நமக்கு ரத்தம் குறைவாக இருக்குது அப்படின்னா அன்றாட பணிகளில் நம்ம மேற்கொள்வது கூட ஒரு சிரமமாயிடும். பலர் உடலில் ரத்தத்தை அதிகரிக்க பல வகையான டானிக்குகள் மற்றும் மருந்துகளை சாப்பிடுவாங்க. ஆனால் பல சமயங்களில் அவற்றை உட்கொள்வது ரத்த பற்றாக்குறையை பூர்த்தி செய்யாது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் தேவையில்லாத டானிக்ஸும் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட செலவு பண்ணுறதும் நம்ம ஏன் இயற்கையான வழியில் போகக்கூடாது? இது போன்ற சூழ்நிலையில் உடலில் உள்ள ரத்த பற்றாக்குறையை சமாளிக்க நான் சொல்கிறேன் வாங்க. அது என்னென்ன அப்படின்றது முதல் விஷயம் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் தாங்க. பீட்ரூட்டை உட்கொள்வதன் மூலம் உடலில் ரத்தத்தின் அளவை அதிகரிக்கலாம். பீட்ரூட் சாப்பிட்டா உடலில் ரத்தம் அதிகரிக்கும். சோடியம், பொட்டாசியம், நார்சத்து, புரதம் மற்றும் வைட்டமின் சி போன்ற பல வகையான ஊட்டச்சத்துகள் பீட்ரூட்டில் காணப்படுது. இதை பயன்படுத்துவதன் மூலம் செரிமான அமைப்பு வலுப்படுத்துவதோடு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான ஒரு எடை குறைவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சோயா பீன்ஸ். உடலை ரத்தத்தை அதிகரிக்க சோயா பீன்ஸை உட்கொள்ளலாம். இரும்பு, ஃபோலேட் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை சோயா பீன்ஸில் காணப்படுது. அதன் பயன்பாட்டின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதன் மூலம் உடலில் ரத்தத்தின் அளவு அதிகரிக்குது. சோயாபீன் முளைகள், சோயா மில்க் மற்றும் அதன் காய்கறிகளாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பீன்ஸ் உடலுக்கு நன்மை பயக்கும். இதை உட்கொண்ட காரணமாக ரத்தத்தை அதிகரிப்பதோடு புதிய இரத்த அணுக்கள் உடலில் உருவாகின்றன. இது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா புரதம், ஃபோலேட், நார்சத்து மற்றும் இரும்பு சக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளை வலுவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது என்ன? பால் தாங்க. பால் மற்றும் அதன் பொருட்கள் உடலில் ரத்தத்தை அதிகரிக்க உடலுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியத்துடன் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதோடு எலும்புகளும் வலுவடையும். பால் பொருட்களில் பால், தயிர், பன்னீர் மற்றும் நெய் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா இனிப்பு உருளைக்கிழங்குக்கு உடலில் பல பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய சக்திகள் என்னென்னா சோடியம், பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் B6 என பல வகையான சக்திகள் காணப்படுது. இதில் பயன்பாடு அப்படின்னா வெள்ளை மற்றும் சிவப்பு ரத்த அணுக்களுடைய அளவை அதிகரிக்குது. அதாவது சிவப்பு ரத்த அணுக்களும் வெள்ளை ரத்த அணுக்களும் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அளவு இருக்குது. வெள்ளை அணுக்கள் இவ்வளோ இருக்கணும், சிவப்பு அணுக்கள் இவ்வளோ இருக்கணும், அதுக்கு கீழே இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கேரட். ரத்தத்தை அதிகரிக்க கேரட் சிறந்த உணவுகளில் ஒன்றாகும். கேரட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் இரும்பு சக்தி அதிகரிக்கும். கேரட் ஜூஸ் குடித்து வர உடலில் ரத்தத்தில் அளவு அதிகரிக்கலாம். கேரட் ஜூஸை குடிப்பதனால ரத்தம் அதிகரிப்பதோடு பல நோய்களும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளை பழம் இதெல்லாம் பாருங்கள் ரெட் கலராக இருக்குது. ரெட் கலராக இருக்கக்கூடிய என்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ரத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மாதுளை, பீட்ரூட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப நல்லது நம்மளுடைய ரத்தத்தை அதிகரிக்க. மாதுளை ரத்தத்தை மேம்படுத்தக்கூடிய பழம். இதில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நைட்ரேட்டுகள் காணப்படுது. ரத்தத்தை அதிகரிப்பதோடு மாதுளை ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இரும்பு, நார்சத்து, பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி என பல வகையான சக்திகள் இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களே இந்த மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த பழங்களும் காய்களும் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய ரத்தத்தை தாராளமாக அதிகரிச்சிடும். அதனால் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.